ஏ மேன் லுக்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் லுக்ஸை விட இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்மளோட பர்சனாலிட்டினா நம்மளோட கேரக்டர், நம்மளோட பிஹேவியர், நம்மளோட வேல்யூ, நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்மளோட இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தோம்னா மற்றவங்களுக்கு நம்ம கிட்ட வந்து பேசாத வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியும். அதே நம்ம வந்து பர்சனாலிட்டி வைஸ் அட்ராக்டிவான ஒரு பர்சனாக இருந்தால் அந்த பர்சன் நம்ம கிட்ட பேசினதுக்கு அப்புறமே வந்து அவங்க கண்ணுக்கு நம்ம வந்து அட்ராக்டிவாக தெரியும். ஸோ நம்மளோட பர்சனாலிட்டி அட்ராக்டிவ்னஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட பர்சனாலிட்டி அட்ராக்டிவ்னஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப்னா யூ ஹவ் கிளிக் த ரைட் வீடியோ. வாங்க நம்ம வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பர்சனாக மாற போகிறோம். எல்லாருக்குமே இல்லைங்க, ஃபஸ்ட்டு நம்மளே நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக நம்ம வந்து மாற போகிறோம். வாங்க லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவாக இருந்தால் இப்போயே கூட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிவ் ஜென்யூன் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு பீப்புள் அரௌண்ட் யூ. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் ஜென்யூனாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதை போய் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். இது செம்மையாக இருக்குது, இது நல்லா இருக்குது, உங்களுக்கு சூட் ஆகுது, இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸை நீங்கள் வந்து அடிக்கடி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன், நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள்கிட்ட நம்ம இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணால் இன் ரிட்டன் அது நமக்குமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு வந்து நம்ம மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயமே வராது. அந்த பர்சனுக்கு நம்ம மேலே ஒரு குட் இம்ப்ரெஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பீப்புள் கிட்டையுமே போயிட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஆனால் ஜென்யூனான காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து நல்லா தெரியணுன்றதுக்காக ஃபேக்கான காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் வேணாம். நீங்கள் வந்து அந்த பர்சன் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணுங்க, ஜென்யூனான காம்ப்ளிமெண்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இதுவே போதும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல ஒரு லைக்கபிள் பர்சனாக இருப்பீங்க. எல்லாருமே வந்து உங்களை பிடிக்கும், எல்லாருமே வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால். செகண்ட், பி அ குட் லிசனர். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு லிசனிங் பர்சனாக இருக்கணும். அதாவது யாராச்சும் உங்ககிட்ட பேசுனாங்கன்னா அந்த பர்சனை ஒரு ஜென்யூனான இன்ட்ரெஸ்டோட அந்த பர்சன் பேசுறதை கவனிங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, ஒரு பர்சன் நம்ம கிட்ட பேசும்போது நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ராக்டடா இருப்போம், இல்லை ஃபோன் நோண்டுவோம், இல்லை வந்து வேற எங்கேயாவது கவனிச்சுட்டு இருப்போம், இல்லை அடுத்து நம்மளோட என்ன ஒப்பீனியனோ அதை வந்து நம்ம ஷேர் பண்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். அந்த பர்சன் பேசுறதை கவனிக்காம இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு பதில் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு லிசனரா இருந்தீங்க, அந்த பர்சன் பேசுறதுதான் நீங்க கவனிச்சு நீங்க வந்து உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஸ்லாம் நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், அந்த பர்சனுக்கும் உங்கள் மேலே ஒரு அட்ராக்டிவ்னஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம பேசுகிறத கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அது நீங்கள் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட அட்ராக்டிவ்னஸ் இங்கே இருக்குன்னா அது வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் அந்த பர்சன்ட்டு. அதனால நீங்கள் எந்த பர்சன்ட்டை பேசினாலுமே அந்த பர்சன் பேசுகிறத கவனிங்க. தேர்ட், நம்ம எப்பயுமே வந்து பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருக்கணும். நம்ம வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவிட்டியை தான் வந்து ஷோ பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டு, எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தால் எந்த பர்சனுக்குமே பிடிக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்களே வந்து உங்ககிட்டே வந்து ஒரு பர்சன் இருப்பாங்க, அந்த பர்சன் எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பர்சன் உங்களுக்கு பிடிக்குமா? நோ வே, ரைட்? அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு பர்சனாக இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஏதாச்சும் ஒரு பர்சனுக்கு பிடிக்குமா? நோ வே, ரைட்? நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக இருந்தால் மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோங்க, ஆனால் உங்களோட லைஃப் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஒரு பர்சனாக நீங்கள் வந்து இருந்து பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதனால நம்ம எப்பயுமே வந்து பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு கைண்டான ஒரு பர்சனாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு கைண்டான ஒரு பர்சனாக இருந்தால் யாருக்கு தான் நம்மளை பிடிக்காம போகும்? எல்லாருக்குமே வந்து நம்மளை பிடிக்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏதாச்சும் ஒரு கைண்டான பீப்புளை நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பர்சனை வந்து உங்களுக்கு பிடிக்காம போகுமா? நோவே, ரைட்? அந்த பர்சன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி நீங்களுமே எல்லா இடத்துலையும் வந்து எல்லார்கிட்டையும் வந்து கைண்ட்னஸை ஷோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு கைண்டான பர்சனாக நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு பர்சன் கூட மேபி நீங்கள் வந்து உங்களோட க்ரஷோட வந்து வெளியே போயிருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் போயிருக்கீங்க, அங்கே சாப்பிடும்போது வந்து உங்கள் ஃபுட்டில் ஏதோ பிரச்சனை, உங்களோட ஃபுட்டு வந்து நல்லா டிலேவாக வருது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, நீங்கள் வந்து உடனே ஹைப்பர் டென்ஷன் ஆகி அங்கே வந்து வெயிட்டர்ஸ் கிட்டேயோ அந்த செஃப் கிட்டேயோ எடுத்து நீங்கள் கத்துறீங்கன்னா டெஃபினட்டாக அதோட வந்து அந்த பர்சன் வந்து உங்கள் மேலே இருந்த அட்ராக்டிவ்னஸ் அப்படியே குறைஞ்சிடும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருக்குமே வந்து ஒரு கைண்டான பீப்புளை தான் பிடிக்கும். நீங்கள் அதே அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட கைண்ட்னஸ் ஷோ பண்ணி ஏதோ ஃபுட்டில் நல்லா இல்லை, ரொம்ப டிலே ஆகுது, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து கைண்டாக வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து அந்த பர்சனுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு கைண்டான ஒரு பர்சனாக இருக்கீங்க, டோரை ஹோல்ட் பண்ணுற மாதிரி பர்சன், இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களை யாருக்குமே பிடிக்காம போகாது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் ஒரு விஷயம், உங்களோட கைண்ட்னஸ்
1% ரொம்ப காமிச்சிடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் அடி வாங்குவீங்க, அது வேற விஷயம். பட் நான் வந்து கைண்ட்னஸ் இன் ஜென்ரலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லாத்தையும் கைண்டாக இருங்க. 5th, பி ஸ்மைலிங் ஆல்வேஸ். எப்பயுமே நீங்கள் வந்து உருலாம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு சந்தோஷத்தை கிரியேட் பண்ணிங்க, மற்ற எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸை கிரியேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். கமாண்ட்மெண்ட் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஃபன்னியான பர்சனாக இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாக இருக்கணும். நீங்கள் வந்து இருந்தாலே எப்பயுமே மற்றவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க, எப்பயுமே அப்படிலாம் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு வார்மிங்கான பர்சன், ஒரு வார்ம் வெல்கம் பண்ணுவீங்க. எல்லாருமே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, எல்லாருக்குமே நீங்கள் பிடிச்ச ஒரு பர்சனாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல எப்பயுமே ஸ்மைலோட இருங்க. இந்த உருன்னு இருக்க பர்சன் வந்து இதுக்கு ஆப்போசிட். அதாவது எந்த ஒரு பர்சனுமே வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்க, இவங்க எப்போ பார்த்தாலும் உருன்னே இருப்பாங்க. அதுபோல் நீங்கள் எப்பயுமே ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல சிரிச்சுக்கிட்டுலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணி உங்களை வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால் எப்பயுமே நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஃபன்னியான இன்ட்ரெஸ்டிங் காயாக இருங்க. அண்ட் லாஸ்ட், நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் பர்சனாக இருக்கணும், ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ஷோ பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது எல்லாரும் வந்து மற்றவங்களுக்கு அக்ரி பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே நீங்கள் வந்து ஏஞ்சி உங்களோட பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியனை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். நீங்கள் வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம் டிசிஷன்ஸ் எடுக்கணும். இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட் பர்சனோட வந்து வெளியே போயிருக்கீங்கன்னா அந்த பர்சனை வந்து ஸ்பாட் சூஸ் பண்ணுறதை விட நீங்கள் வந்து நம்ம இங்கே போகலாம், நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் மேக்கராக அந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் மேக்கிங் பர்சனாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறவங்களுக்கும் உங்களை பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் அன்றைக்கி அந்த பர்சன் கூட வெளியே போயிருக்கீங்க, பர்சனுக்குமே வந்து உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்ராக்டிவ்னஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு டிசிஷன் மேக்கிங் பர்சனாக தான் ரொம்பவே பிடிக்கும், ஒரு லீடராக தான் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோவில் சொன்னதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டி வந்து இங்கே இருந்தது வந்து இங்கே டெவலப் ஆகும். ஆல்ரெடி இந்த பர்சனாலிட்டிலாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வேறு லெவல் மேன், நீங்கள் ஆல்ரெடி வந்து இங்கே இருக்கீங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணிட்டுலாம் இல்லை, நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ வில் பிகம் அ பெட்டர் பர்சன் இன் யுவர் லைஃப்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன், சேனலுக்கு நியூவாக இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு மோர் அண்ட் மோர் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் பை, இட்ஸ் விஜய், பை.